தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியவில்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். சமீபகால நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றங்களில் ஒருமனதாக நிறைவேறும் சட்ட மசோதாக்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியவில்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லியில் தற்பொழுது காமன்வெல்த்தினுடைய சபாநாயகர்கள் மாநாடு இன்று காலையில் தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிட்டது. தமிழ்நாட்டின் சார்பாக சபாநாயகர் சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் அப்பாவு பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக பேரவைத் தலைவருடைய பணி என்பது மக்களுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட அவர்களுடைய உறுதிகளை நிறைவேற்றுவதாகும். ஆனால் தற்பொழுதுள்ள சமயத்தில் ஆளுநரால் அது போன்ற செயல்பாடுகள் தடைபடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைத்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 105 மற்றும் 194 ஆகியவை நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிகாரங்கள், சிறப்பு உரிமைகள் மற்றும் சலுகைகளை முறையாக வகுத்துள்ளன. ஆனால் ஆளுநர் மற்றும் குடியரசுடைய செயல்பாடுகள் காரணமாக அவற்றை செயல்படுத்துவதில் கடும் சவால்கள் என்பது ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்கள் என்பது காரணமின்றி நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது, நீண்ட காலமாக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் ஒரு மசோதாவை, குறிப்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட கால நிர்ணயம் என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற செயல்கள் என்பது உரிய நேரத்தில் மக்களுடைய அந்த தீர்மானங்களை நிறைவேற்றாமல் போவது என்பது பேரவையை அவமதிக்கும் செயலாகும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சபாநாயகர் மாநாட்டில் அவர் இந்த ஒரு சூழலை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு அனுப்பப்படும் அந்த மசோதாக்கள் என்பது காரணமே இல்லாமல் நீண்ட காலமாக நிலுவையில் போடப்படுவது என்பது மக்கள் பணியை செய்யவிடாமல் தடுக்கும் ஒரு நிலைக்கு சமமாக உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். மாநில ஆளுநர்கள் குடியரசுத் தலைவரை பின்பற்றி மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளித்து அதன் மூலம் அரசியலமைப்பு விதிகளை நிலைநிறுத்தும் வகையில் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் ஆளுநர்களுடைய தலையீட்டால் ஏற்படும் குழப்பங்களை தவிர்ப்பதற்கு இது மட்டுமே உதவும் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியுள்ளார். மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த மாநாடு என்பது இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய சபாநாயகர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.